ஒரு பெரிய ஜமீன்தார். அந்த ஜமீன்தார் வந்து ஒரு பந்தயம் வைக்கிறார். என்ன பந்தயம் அப்படின்னா, ஒரு பெரிய நீச்சல் குளம், பெரிய நீச்சல் குளம், நல்ல ஆழமான நீச்சல் குளம். அந்த ஆழமான நீச்சல் குளத்துல நிறைய விஷம் உள்ள பாம்புகளை நிறைய போட்டாரு. நிறைய பாம்பு சரி போட்டாரு. போட்டு ஒரு சின்ன நிபந்தனை வைக்கிறார். எப்படி? இந்த நீச்சல் குளத்துக்குள்ள யாராவது ஒரு ஆண்மகன் குதித்து நீச்சல் அடிச்சு யார் இந்த பக்கம் வரீங்களோ வந்தவங்களுக்கு 100 ஏக்கர் நிலம். 100 ஏக்கர் நிலமா? 100 ஏக்கர் நிலம் வந்தா 100 ஏக்கர் நிலம். எங்க வர முடியும்? எப்ப நிலம் இல்லையே, நிலம் எனக்கு வேணாம் அப்படின்னா 1 கோடி ரூபாய் பணம். ஒரு கோடி ரூபா பணம். சரி, ஒன்று 100 ஏக்கர் நிலம், இல்லைன்னா 1 கோடி ரூபா பணம். எப்பா பணமும் வேணாம் அப்படின்னா என் பொண்ணை உனக்கு கட்டி கொடுத்துருவேன். எப்படி? 3 விஷயம் கொடுக்குறாரு. 100 ஏக்கர் நிலம் ஒன்று, 1 கோடி ரூபா பணம் ஒன்று, இல்லைன்னா பொண்ணு. அது இல்லைன்னா இது இல்லைன்னா அது அப்படின்னு சொல்லி ஜமீன்தார் சொல்லிட்டாரு. மக்கள் பூரா திரண்டு நிற்கிறாங்க. அதில் ஒரு வீரமான ஆண்மகன் சரி உள்ள குதிச்சுட்டான். விஷ பாம்பு கிடைக்கியா? நிறைய கிடக்குது. உள்ள குதிச்சு நீச்சல் அடிச்சு இந்தான்னு வந்துட்டான். இந்த பக்கம் வந்துட்டான். கரையேறிட்டான். கடி வாங்காம வந்துட்டான். கரை சேர்ந்துட்டான். சரி, கரை சேர்ந்தா ஜமீன்தாருக்கு சந்தோஷம் தாங்க முடியல. அந்த வீர திருமகனை கூப்பிடுங்கடா, இங்க வாடா, டே இங்க வாடா. எப்பேற்பட்ட விஷயத்தை செஞ்சிருக்க. யாருமே உள்ள இறங்க பயப்படுவாங்க, ஆனா தைரியமா உள்ள இறங்கி எல்லா பாம்பையும் தாண்டி மேலேறி வந்துட்ட பாத்தியா? நான் சொன்னது போல உனக்கு 100 ஏக்கர் நிலம் தரேன் அப்படின்னு சொல்லி ஜமீன்தார் சொல்றாரு. உடனே நம்மால் எனக்கு நிலம்லாம் வேணாம். நிலம் வேணாமா? சரி, 1 கோடி ரூபா பணம் தரேன், வாங்கிக்க. எனக்கு பணமும் வேணாம். வேற பணமும் வேணாமா? ஓஹோ, என் பொண்ணை கட்டித்தரேன்னு சொல்லியிருந்தேனே, அதுக்காகவா? கட்டிக்க. சரி, என் பொண்ணை கட்டித்தரேன். எனக்கு அதுவும் வேணாம்யா. வேற? ஏண்டா 100 ஏக்கர் நிலம் வேணாங்கிற, பணம் வேணாங்கிற, பொம்பளை பிள்ளை வேணாங்கிற, வேற என்னடா வேணும்னு சொல்லி ஜமீன்தார் கேட்க நான் கூடத்துக்குள்ள செவனேன்னு நின்னேன். எவனோ என்னை பிடிச்சி தள்ளி விட்டான் உள்ள. அவன் யாரும் முத கண்டுபிடிச்சு கொடுங்க. அப்படின்னா என் மனசு ஆரம்பிக்கிறேன். கிடைக்கிற போல தள்ளிட்டாங்க. ஆனா உள்ள தள்ளிட்டாங்கல்ல. ஆனா அவனுடைய சிந்தனை என்ன? உள்ள விழுந்தாச்சு, உயிர் தப்பிக்கணும். எப்படியாவது இதை தாண்டி வந்தா தான் நம்ம உயிர் தப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லி அந்த விஷப்பாம்பெல்லாம் தாண்டி நீச்சல் குளத்துல மேலே ஏறி வந்துட்டான். அதே மாதிரி தான் நம்மளை சுற்றி எதிரிகள், துரோகிகள் நிறைய பேர் இருக்கத்தான் செய்வாங்க. எல்லாத்தையும் தாண்டி மேலேறி வந்தாத்தான் வாழ்க்கையில் ஒரு உன்னதமான கட்டத்தை நம்ம அடைய முடியும், ஜெயிக்க முடியும். அதை விட்டுவிட்டு நம்மளுக்கு இவங்க இருக்காங்களே, அவங்க இருக்காங்களே, அந்த பிரச்சனை இருக்குது, எந்த பிரச்சனை இருக்குன்னு யோசிச்சோன்னு வைங்களேன், வாழ்க்கையில் முன்னேற முடியாது. அதனால் எந்த யோசனையும் இல்லாமல் அமைதியாக உட்காந்து ரசிங்க.